இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்பவே அருமையான வித்தியாசமான ஒரு படம். இந்த படத்தோட பேரு பியூட்டி டிரைவ். 2017 வெளியான ஒரு சைனீஸ் மூவி. ஒத்த பையன் மொத்த பொண்ணுங்களும் வாழற ஒரு தீவுக்குள்ள போய் மாட்டிக்கிறான். எப்படி இருக்கும்? அதுவும் அந்த தீவுல ஆம்பளைங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஒரு அடிமைகள் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆடு மாடு வளர்க்குற மாதிரி தான் வளர்ப்பாங்க. அந்த அடிமைகள் மூலம் குழந்தையும் பெற்றுப்பாங்க. ஆனா குழந்தைய உண்டாக்கின அந்த ஆணை அந்த பச்சை உடம்புக்காரி என்ன பண்ணுவான்னா வெட்டி சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. இதுதான் அந்த ஊர்ல பல ஆயிரம் வருஷமா பின்பற்றிட்டு வர ஐதீகம். ஸோ இப்படிப்பட்ட தீவுல நம்ம ஹீரோ மாட்டி என்ன பாடுபட போறாரு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த மூவி ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறோம். நம்ம ஹீரோ ஒரு பக்காவான பிளே பாய். லவ்ங்கிற பெயர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணு கூட லூட்டி அடிக்கிறது தான் நம்ம ஹீரோவோட வேலை. நம்ம ஹீரோ அவருடைய செலவுக்கு அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்தே காசையும் கறந்துருவாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்த நம்ம ஹீரோடைய வாழ்க்கை ஒரு நாள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது. நம்ம ஹீரோ ஏமாத்திட்டு இருந்த பொண்ணுங்கள்ல ஒரு 4 பொண்ணுங்க மட்டும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் குரூப் போல. அந்த பொண்ணுங்க நம்ம ஹீரோவை பழிவாங்க நினைக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அவன் தலையில கட்டையால அடிச்சு மயக்கம் போட வைக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கிட்டு ஒரு பட்டாப்பட்டி ட்ரௌசரோட ஒரு பாலைவனத்தில் அவனை தூக்கி போட்டுறாங்க. ஏகபோகமா வாழ்ந்த நம்ம ஹீரோ இப்போ ஒரே நாள்ல ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறாரு. நம்ம ஹீரோவுக்கு பயங்கர தண்ணி தாகம். எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி சுற்றி முத்தம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த தீவில் வாழக்கூடிய பழங்குடி பெண்கள் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க. தண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா பண்ணியை கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. அந்த தீவில் பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்காங்க. ஒரு சில ஆண்கள் தான் இருக்காங்க. அந்த ஆண்களையுமே இவங்க அடிமையாக தான் வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் பெண்கள் தான் அங்கே கெத்து, ஆண்கள்லாம் வெத்து. வழக்கம் போல் மற்ற ஆண்களை மதிக்காத மாதிரி நம்ம ஹீரோவையும் மதிக்கல. சொல்லப்போனால் குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம ஹீரோவை ஆடு வளர்க்குற ஒரு கொட்டா மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போட்டுருவாங்க. அங்கே நம்ம ஹீரோ மாதிரி மற்ற ஆண்களையும் கொட்டா மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தன் மட்டும் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் அந்த ஊரில் ப்ரொஃபஸரான். அவனை பார்த்தா கொஞ்சம் படித்தவன் மாதிரி தெரியறான். நம்ம ஹீரோ இது என்ன ஊர் என்னன்னு சொல்லி விசாரிக்கிறான். ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அடைக்கப்பட்ட எல்லா ஆண்களையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் பலி பூஜை நடக்கிற இடமா. அதில் நம்ம ஹீரோவும் ஒருத்தர். அங்கே அந்த தீவோட ராணி வர அவன் ஒரு பேய் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். வரவழைக்கப்பட்ட எல்லா அடிமைகளையும் வரிசையாக நிற்க வைக்கிறாங்க. பேயாட்டம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ராணி அங்கே இருக்கிற ஆண்களுடைய ஆண் உறுப்பை அப்படியே வெட்டிடுறான். அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் போகிறாங்க. எப்படி இருக்கும்? ஆனால் அந்த ராணி நம்ம ஹீரோவை ஒன்றுமே பண்ணல. அவளுடைய குடிசைக்கு அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ ராணி கூட போய் அவள் வீட்டில் அவள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோன்னு சொல்லி கற்பனை எல்லாம் பண்ணிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோவை குப்புறப்படுக்க போட்டு அவர் பேக்கில் சூடு வச்சு அமுச்சு விட்டுறாங்க. அதுலேருந்து சில நாட்கள் நம்ம ஹீரோ நடக்க கூட முடியாமல் கஷ்டப்படுறாரு. ஊர் மக்கள் எல்லாம் அதை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் போயிடுச்சு. ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மந்திரவாதி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளாம். அந்த மந்திரவாதி என்ன சொல்கிறான்னா அந்த ஊருடைய ராணியை 3 மாதத்துக்குள்ளே அந்த ஹீரோ ப்ரெக்னென்ட் ஆக்கணுமா. ஒருவேளை அந்த ராணி இவனால் அந்த 3 மாதத்துக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா இவனை கொண்டுடுவாங்களாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒருவேளை ராணி ப்ரெக்னென்ட் ஆனாலும் அவங்க குழந்தை பெற்றதுக்கப்புறம் இவனை பலியிட்டு சமைச்சு சாப்பிட்ருவாங்களாம். அதுதான் இந்த ஊருடைய வழக்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இந்த ஊரில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி நம்ம ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையில் கை வச்சுட்டு இருக்கான். இந்த கொடூரமான பொண்ணுங்க குரூப்பில் இருந்து நம்ம ஹீரோ எப்படி தான் தப்பிக்க போகிறான்னு தெரியல. எல்லாத்தையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அந்த ஊரில் சந்தை மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி ஹீரோ கிட்ட போய் பார்க்குறாரு. அடிமை ஆண்களை அங்கங்கே அப்படியே கட்டி நிற்க வச்சுருக்காங்க. அந்த அடிமை ஆண்களை வாங்குறதுக்கு பொண்ணுங்க கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் அடிமை ஆண்களுக்கான விலை என்ன தெரியுமா? வெறும் 10 தக்காளிக்கு ஒரு அடிமை, ஒரு முட்டைக்கோசுக்கு ஒரு அடிமை. இப்படி தாங்க அந்த தீவில் ஆண்களை அடிமைகளை ஒரு பண்டமாற்று முறையில் எடுத்துக்கிறாங்க. அடிமையாக வாங்கிட்டு போன ஆண்களை இவங்க வீட்டு வேலைக்கும் தன்னுடைய பர்சனல் யூஸுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. அதுலேயும் ஒரு அடிமையை வாங்குறதுக்கு 2 பொண்ணுங்களுக்குள்ள சண்டை வேற. நம்ம ஹீரோ சும்மா இருந்திருக்கலாம்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு உள்ள போய் நிற்கிறாரு. இது அந்த ஊரில் இருக்க படத்தளபதி பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. வெளியே போட அடிமை நாயின்னு சொல்லி நம்ம ஹீரோவை விரட்டி விட்டுறான். அப்போ தான் நம்ம ப்ரொஃபஸர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்கிறாரு. அவன் ஒரு ஆர்காலஜிஸ்டாக. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சிக்காக இந்த தீவுக்கு வந்திருக்கான். அப்போலேருந்து இந்த ஊர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பல வாட்டி முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் என்னால் தப்பிக்க முடியல அப்படிங்கிறாரு. இங்கேருந்து தப்பிக்கணும்னா இங்கே உள்ள பொண்ணுங்களுடைய நம்பிக்கையை சம்பாரிச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அவ்வளோதானா, பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுலாம் எனக்கு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி கட்டுறாரு. பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க டாஸ்க்கு. ஸோ நம்ம ஹீரோ நினச்சது நடக்குதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இந்த பழங்குடி மக்களுடைய ஃப்ளாஷ்பேக் கதையை ஒன்று ஓப்பன் பண்ணுறானுங்க. மொத்தம் அந்த பழங்குடி மக்களில் 7 குரூப்பாக பிரிஞ்சிருக்கான். அதில் ஒன்று தான் இந்த பெண்கள் மட்டும் இருக்கிற ஒரு குரூப்பு. ஸோ நம்ம பெண்கள் குரூப்பை தவிர்த்து மற்ற ஒரு 6 குரூப்பு 6 பழங்குடி மக்கள் இருக்காங்களாம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்துக்காக இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை வந்திருக்கான். அப்போ அவங்களுக்குள்ள ஓசாக்கோ அப்படிங்கிற ஒரு தலைமை மட்டும் முன்னாடி வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன பண்ணுறாங்கன்னா 7 குரூப்புக்கும் தேவையான நிலங்களை அப்படியே பங்கு போட்டு பிரித்து கொடுத்துட்றாங்க. அதுல இருந்து அவங்களுக்குள்ள சண்டைகள் வரதுல எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு சில குரூப் மட்டும் மற்றவங்களோட இடத்த ஆக்குபை பண்ண அப்பப்போ திடீர் தாக்குதல் பண்ணுவாங்களாம்.
அப்படி தான் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா டாய் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. அது இந்த பெண்கள் இருக்கிற அந்த தீவுக்குள்ளே நுழைய பார்க்குறாங்க. அவங்களோட இடத்த ஆக்குபை பண்ண போகிறது தான் படத்தளபதி ராணி கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட ராணிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அமைதியாக இருக்கா, குழப்பத்தில் இருக்கான். இதுதான் சரியான நேரம், நம்ம ராணியை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ராணிக்கு காலில் மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோ ராணிக்கு பண்ண மசாஜ் இன்னமும் கால் வலியாக அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ராணி என்ன பண்ணுறாங்க, எந்திரான் நாயன்னு சொல்லி அவன் தலையிலேயே எட்டி மிதிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா 2வது முயற்சியாக ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே அந்த பியூட்டி பார்லருக்கு ஒரு பொண்ணு எத்துப்பலோட ஒருத்தி வரான். அவளுக்கு அங்கே ஃபேஷியலு, வேக்சினு, ஹேர் ஸ்டைல்னு அப்படி எல்லாமே பண்ணி விட்டுறாங்க. சுமாராக இருந்த பொண்ணை இவங்க மேக்கப்லாம் பண்ணி சூப்பராக்கி விட்டுறானுங்க. இவன் பண்ண இந்த மேக்கப்பை பார்த்து மற்ற பொண்ணுங்களும் நான் நீனு போட்டி போட்டுட்டு அந்த பியூட்டி பார்லருக்கு வராங்க. மற்ற பொண்ணுங்களை வழிக்கு கொண்டு வந்த மாதிரி ராணியும் வழிக்கு கொண்டு வர முடியல. அதனால் ராணிக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணுறான். சுற்றியும் கேண்டில் லைட்லாம் ஏற்றி கவிதையாக சொல்கிறாரு. ஆனால் ராணியை அது ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ணல. இவனை ஒரு என்கேஜ்மெண்ட் ட்ரிங்கெல்லாம் ரெடி பண்ணி ராணிக்கிட்ட காட்டுறான். ராணி சிம்பிளாக என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிற லவ்வெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு லவ்வெல்லாம் வராது, நீ எனக்கு எப்போவுமே ஒரு அடிமை தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்தில் வெளியே பயங்கரமான சத்தம், கூச்சல், அழுகுரல் கேட்குது. என்னடா அது சத்தம்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு கிணத்துல தவறி விழுந்துட்டாலாம். அந்த சின்ன குழந்தை மயக்கத்தில் இருக்கா, பேச்சு மூச்சு இல்லை. நம்ம ஹீரோ தான் அந்த குழந்தைய காப்பாற்றுறாரு. இப்போ நம்ம ராணிக்கு ஹீரோ மேலே ஒரு சின்னதாக ஒரு க்ரஷ் வருது. எப்போவுமே தரையில் படுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோவை கட்டில் மேலே மெத்தையில் அவளுக்கு பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிறான் ராணி. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றினதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மாலையெல்லாம் போட்டு நம்ம ஹீரோவுக்கு மரியாதை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் அந்த டாய் குரூப்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்களுடைய அட்டகாசம் தாங்க முடியலன்னு சொல்லி ராணிக்கு தகவல் சொல்கிறாங்க. அவங்க கூட போர் செய்கிறதுன்னு சொல்லி நம்ம ராணி முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ப்ரொஃபஸரும் அங்கேருந்து அன்றைக்கி நைட்டு வெளியே தப்பிச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறானுங்க. இதுக்கு நடுவில் அந்த தீவில் ரொம்ப நாளாக அடிமையாக இருந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, எல்லாரும் குடிக்கக்கூடிய அந்த தண்ணியில் விஷத்தை கலந்துடுறான். நம்ம ராணி அவங்களுடைய படைகளோட அந்த டாய் குரூப்பை அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லையில். அந்த டாய் குரூப்பும் பதிலுக்கு அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராணியெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்களுடைய படைகளோட பின் வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி தப்பிச்சு ஓடிடுவான்னு பார்த்தா ராணியை காப்பாற்றி ஒரு குகைக்கு கூட்டு வந்து காப்பாற்றுறான். ஊர் பொண்ணுங்களை எப்படி காப்பாற்றுறது, நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லி ராணி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ராணிக்கு பயங்கரமான ஆறுதலாம் சொல்லுவார். அப்போ அவங்க 2 பேரும் ஒன்று மணி இருக்காங்க, கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் நம்ம ஹீரோவும் ராணியும் ஊருக்கு திரும்புகிறாங்க. அதே நேரத்தில் ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் விஷம் கலந்து அந்த தண்ணியை குடிச்சதுனால உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ராணியுடைய படம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இந்த நேரத்தில் பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த டாய் குரூப் சரியாகி இவங்களை அட்டாக் பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஊருக்குள்ளேயும் புகுந்துடுறாங்க. இப்போ நம்ம ராணி ஒரு முடிவு பண்ணுறாங்க. பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுடைய அடிமைகளான ஆண்களையும் படைகளை சேர்த்துக்கலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆண்களை பெண்களுக்கு ஈக்குவலாக நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் அந்த ப்ரொஃபஸர் அங்கேருந்து தப்பிக்கிறதா முடிவு பண்ணியிருந்தார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, போகும்போது எல்லாருடைய நகையும் திருடிட்டு ஓடிடுறாரு. அங்கிருந்த பெண்கள்லாம் சேர்ந்து அவரை பிடிச்சி ராணிக்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. வந்த நம்ம ப்ரொஃபஸர் சும்மா இல்லாமல், ஏன்பா பிளான் போட்டு நம்ம 2 பேரும் கிளம்பலான்னு இருந்தோம், நீ மட்டும் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறாரு நம்ம ஹீரோவை. நம்ம ப்ரொஃபஸர் மாட்டினது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவையும் சேர்த்து மாட்டி விட்டுறாரு ஊர் மக்கள் முன்னாடி. இதில் நம்ம ராணி பயங்கரமாக கடுப்பாயிடுறாங்க. ராணி ஹீரோவை பார்த்து, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காத, 2 பேரும் இங்கே நாட்டை விட்டு வெளியே போங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி வெட்டி விட்டுறாங்க. நம்ம ப்ரொஃபஸருக்கு பயங்கர ஜாலி. நல்ல வேலை அவங்களே நம்மளை ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. ஆனால் ஹீரோவுக்கு தான் நம்ம ராணியை விட்டு பிரிய மனசே இல்லை. அதே நேரத்தில் டாய் குரூப்போட ராணியோட நாட்டுக்குள்ளே புகுந்துட்டாங்க. பொண்ணுங்க நல்லா காட்டெருமமாக இருக்காங்க. உடம்பு முடியாமல் இருக்கிற அந்த பொண்ணுங்களை சரமரியாக பயங்கரமாக தாக்குதல் செய்கிறாங்க. உள்ளே இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் அப்படியே அடித்து நொறுக்குறானுங்க. பயங்கரமாக தாக்குதல் பண்ணுறாங்க. இப்போ ராணியோட படம் ரொம்பவே வீக் ஆகிடுச்சு. ஹீரோவும் திரும்பி நாட்டை விட்டு வெளியே போயிடுவான், தீவை விட்டு வெளியே போயிடுவான்னு பார்த்தா அவன் திரும்பி ரிட்டர்ன் ஆகிறான். ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடுவில் பயங்கரமாக சண்டை நடக்குது. கடைசியில் யார் இப்போ வழக்கம் போல தான் நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறாரு. கடைசியில் நம்ம ராணியுடைய நாடு மறுபடியும் அவங்ககிட்டே கிடைக்குது. இப்படியே சில காலம் போது நம்ம ராணியும் பிரெக்னென்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஹீரோ நமக்கு மாலை மரியாதைலாம் பண்ணி நம்மளை கௌரவம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சா மறுபடியும் அவனை கைத்தில் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஊருடைய வழக்கம் தெரியும் இல்லையா? குழந்தைய பெற்ற பச்சை உடம்புக்காரி குழந்தையோடைய அப்பாவை வெட்டி சமைச்சு சாப்பிட்ருவாங்க. இதுதான் அந்த ஊருடைய காலங்காலமான வழக்கம் இல்லையா? ஸோ வழக்கம் போல் நம்ம ஹீரோவையும் அதே மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் ஹீரோவை அவங்க வெட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிற எதுவுமே நமக்கு அவங்க காட்டல. முடிவை அவங்க நம்மக்கிட்டே விட்டுறாங்க. கடைசியில் என்னதான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கேட்க மறந்துட்டேன், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களுடைய அன்பு நண்பன் தியாகு அடுத்த மூவியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.